உலக பட்டினி தினத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக பட்டினி தினத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே கோவூர் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அக்கட்சியின் சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் ஈசியா சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக பட்டினி தினத்தை ஒட்டி சேலம் மாவட்டத்தில் 25 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அன்னதானம் வழங்கினர். உலக பட்டினி தினமான இன்று எவரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் அன்னதானம் வழங்கப்பட்டதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட தலைவர் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதியிலும் சாலையோரம் இருக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் உணவளிக்கணும் எங்க தளபதி அவர்கள் ஆணையிட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 250 இடத்தில் இன்னைக்கு அன்னதானம் போட்டுட்டு இருக்கோம். நிர்வாகிகள் தலைமையில் அந்தந்த நகர ஒன்றிய சார்ந்த நிர்வாகிகள் அன்னதானம் போட்டிருக்காங்க. இது 25,000 பேர் பயனடைவாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே அணைக்கட்டில் இயங்கக்கூடிய ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினத்தை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்ட மாணவரணி தலைவர் நரேந்திரன் முன்னிலையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னை பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பட்டினி இல்லா உலகத்தை முன்னிட்டு அனைவருக்கும் உணவு கிடைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காட்பாடி சட்டமன்ற தொகுதி ராஜசேகர் தலைமையில் பொதுமக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பெருதூர் கிராமத்தில் உள்ள முதியோர் இல்லம் மற்றும் பழைய பேருந்து நிலையம் சாலையில் ஏராளமான மக்கள் வரிசையில் நின்று உணவை வாங்கிச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த நாகுடி அறந்தாங்கி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக உணவு வழங்கப்பட்டது. இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 7 எளியவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது.